புதிய கட்சியை தொடங்கினார் ஓபிஎஸ். வெளியான பரபரப்பு தகவல். மகிழ்ச்சியில் எடப்பாடி. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மிகப்பெரிய ஒரு ஆலமரம். அந்த ஆலமரத்தை அசைத்து பார்க்க வேண்டும். அந்த ஆலமரம் நம்முடைய கட்டுப்பாட்டிலே இருக்க வேண்டும் என நினைத்தவர்கள் எல்லாம் அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்டு தற்சமயம் அதிமுகவிலே இணைத்துக் கொள்ளுங்கள் என கதறிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்படின்னே கூட சொல்லு. நான் பல சட்ட போராட்டங்களையும் தொடருவேன். அதிமுகவுடைய தலைமைச் செயலகத்தையும் அடித்து நொறுக்குவேன். அதே போல இரட்டை இலை சின்னத்துக்கு எதிராக போடுவேன். இரட்டை இலை சின்னத்தை முடக்க நினைப்பேன். ஆனாலும் என்னை அதிமுகவிலே சேர்த்துக் கொள்ள வேண்டும் சொல்லி நிறைய நபர்கள் இதுவரைக்கும் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். எங்களுக்கு எந்த விதமான பதவிகளும் வேண்டாம் என்றார்கள். எந்த விதமான பதவிகள் எல்லாம் எதுவுமே எனக்கு வேண்டாம் என்பது 2026 சட்டமன்றத்தில் முடிந்த பின்பு அதிமுகவை இருக்க போவது கிடையாது. ஒன்றிணைந்தால் அதிமுகவை இருக்க போவது. இப்படித்தான் பார்த்தீங்க அப்படின்னா தற்சமயம் புதிதாக ஒரு டயத்தையும் ஒரு காலக்கெடுவையும் விதித்திருக்கிறாராம் அவர்கள். புதிதாக அதிமுகவிற்கு எடப்பாடி பழனிசாமிற்கு காலக்கெடுவையும் விதித்திருக்கிறார். புதிதாக ஒரு அவதாரமும் எடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி செய்திகள் என்பது வெளிக்கொண்டிருக்கிறது. அதை லைனா வாசிக்க ஆரம்பிக்கிறேன், நீங்களே கேளுங்க நண்பா. அதிமுகவின் முன்னாள் ஒருங்கிணைப்பாளரும் முன்னாள் முதல்வருமான ஓ பன்னீர்செல்வம் தனது அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு என்ற அமைப்பை தற்போது அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு என முறைப்படி இருக்கிறாராம். தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு அப்படிங்கிறது இருந்தது பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு என முறைப்படி மாற்றி இருக்கிறார். கடந்த 3 ஆண்டுகளாக தொண்டர்கள் மத்தியில் இருந்த ஆதரவு, தியாக உணர்வுடன் கூடிய செயல்பாடுகளுக்கு கிடைத்த நன்றியின் காரணமாகவே இந்த வளர்ச்சி என்பது ஏற்பட்டு குறிப்பிட்டிருக்கிறார். ஓபிஎஸ் இந்த அறிவிப்பு அரசியல் வட்டாரத்திலே சலசலப்பை ஏற்படுத்தின நிலையிலே அவரது ஆதரவான வைத்திலிங்கம் மேலும் ஒரு அதிரடியை வெளியிட்டிருக்கிறார். அதாவது அதிமுகவின் பிளவுபட்ட சக்திகள் இன்னும் 1 மாத காலத்திற்குள் ஒன்றிணைந்து செயல்படவில்லை என்றால் தங்கள் அமைப்பு தனிப்பெரும் கட்சியாக புதிய அவதாரம் எடுக்கும் எனவும் அவர் கெடு விதித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இப்ப நமது ஓபிஎஸ் தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு அப்படிங்கிற ஒரு குழுவை வைத்திருந்தார். அந்த குழுவை அதிமுக தொண்டர்கள் உரிமை என பெயர் மாற்றம் செய்தார். அதே போல டிசம்பர் 15 முக்கியமான ஒரு முடிவையும் ஓபிஎஸ் எடுக்க போகிறார். அன்றைய தினம் மாவட்ட செயலர் கூட்டம் என்பது போடப்படும். அதிலையும் கூடுதலாக நமது வைத்திலிங்கம் ஓபிஎஸ் அணியின் மூலமாக இன்னும் 1 மாத காலத்திற்கு கண்டிப்பாக 1 மாத காலத்திற்குள் அதிமுக ஒன்றிணைந்து விட வேண்டும். அப்படி ஒன்றிணையவில்லை என்றால் கண்டிப்பாக புதிய அணி ஒன்று உருவாகும். புதிய கட்சி என்பது ஓபிஎஸ் மூலமாக தொடங்கப்படும். அந்த புதிய கட்சி தொடங்குவதற்கு ஓபிஎஸ்ஸின் பின்னால் இருந்த ஆதரவுகள் பூரா திமுகவிலே போய் இணைந்து விட்டது. மீதம் இருக்கக்கூடியது வைத்திலிங்கமும் புகழேந்தி மட்டும்தான் மீதம் இருக்கிறார்கள். அந்த 2 நபர்களை வைத்து புதிய கட்சியை ஆரம்பித்து 2026 சட்டமன்ற தேர்தலிலே போட்டியிட்டு அதிமுகவை தோற்கடிக்க போகிறாராம் ஓபிஎஸ் அவர்கள். இதெல்லாம் நடக்க போகிறது அப்படின்னு சொல்லி கனவுகள் காண்பது என்பது எளிதாக இருக்கும். ஆனால் அதிமுக அப்படிங்கிற மாபெரும் இயக்கம் என்பது கடந்த காலங்களிலே எப்படி தோல்வியை தழுவியது, 2021 ஆட்சி எப்படி பறிபோனது என்று நம்ம அதிமுக அனைவருக்கும் தெரிந்த ஒரு கதை தான். நண்பர்களே, ஓபிஎஸ் புதிய கட்சியை ஆரம்பிப்பாரா அல்லது அதிமுக அடுத்த 1 மாத காலத்திற்குள் ஒன்றிணைந்து விடுமா இல்லையா அப்படிங்கிறத கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய கருத்துக்களை பதிவு நண்பா.